ஜப்பானின் ஒகினாவா தீவு 100 வயதிற்கு மேற்பட்ட பலரை தொடர்ந்து வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்காக நீண்ட காலமாக அறியப்பட்டு வருகிறது. இதனால் இது நீண்ட ஆயுள் கொண்டவர்களின் தீவு என்ற புகழை பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் டிமென்ஷியா, அதாவது நினைவாற்றல் இழப்பு நோய், இதய நோய், சில வகையான புற்றுநோய்கள் போன்ற பாதிப்புகள் இந்த தீவின் மக்களிடையே வரலாற்று ரீதியாகவே குறைவாக காணப்படுகிறது. ஒகினாவா மக்களின் இந்த வியக்கத்தக்க நீண்ட ஆயுளுக்கு பின்னால் பல காரணிகள் இணைந்து செயல்படுவதாக பல ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக இகிகாய் எனப்படும் வாழ்க்கையின் மீதான வலுவான நோக்க உணர்வு, நெருக்கமான சமூக உறவுகள், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள், துடிப்பான சமூக கலாச்சாரம் ஆகியவை இதில் அடங்கும். ஒகினாவா தீவு ஜப்பானின் கியூஷு பிராந்தியத்தில் உள்ள ஒகினாவா தீவு கூட்டம் மற்றும் ரியுக்யூ தீவு கூட்டங்களில் மிகப்பெரிய தீவு. ஜப்பானின் 5 முக்கிய தீவுகளில் இதுவே மிக சிறியதும் குறைந்த மக்கள் தொகை கொண்டதுமாகும். இந்த தீவு சுமார் 106 கிலோமீட்டர் நீளமும் சராசரியாக 11 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இதன் பரப்பளவு 1206.98 சதுர கிலோமீட்டர்கள். 2009ஆம் ஆண்டில் ஒகினாவா தீவின் மொத்த மக்கள் தொகை 13,84,762 இருந்தது. இதில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரும் அடங்குவர். கிரேட்டர் நகா பகுதியில் சுமார் 8 லட்சம் பேரும், நகா நகரத்தில் மட்டும் சுமார் 3,20,000 பேரும் வசிக்கின்றனர். ஒகினாவா தீவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள நகா நகரம் ஒகினா மாகாணத்தின் நிர்வாக தலைமையிடமாக திகழ்கிறது. ஒகினாவா ஈரப்பதமான மிதவெப்ப மண்டல காலநிலையை கொண்டுள்ளது. உசினாகுச்சி எனப்படும் ஒகினாவன் மொழி பெரியவர்களால் மட்டுமே இங்கு பேசப்படுகிறது. இப்பொழுது சிறியவர்களுக்கும் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஒகினாவா தீவு உலகின் பிற பகுதிகளை விட மக்கள் நீண்ட காலம் வாழும் பகுதியான நீல மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஜப்பானின் மற்ற பகுதிகளை விட 5 மடங்கு அதிகமான ஒகினாவா மக்கள் 100 வயதை தாண்டி இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2002ஆம் ஆண்டு நிலவரப்படி ஒவ்வொரு 1 லட்சம் மக்களுக்கும் 34.7 பேர் 100 ஆண்டு வாழ்ந்தவர்கள் இருந்தனர். இது உலக அளவில் மிக உயர்ந்த விகிதமாகும். உணவு முறை, குறைந்த மன அழுத்த வாழ்க்கை முறை, அக்கறையுள்ள சமூகம், ஆன்மீகம் ஆகியவை இதற்கான முக்கிய காரணங்களாக சொல்லப்படுகிறது. ஒகினாவா உணவு முறையில் முழு பழங்கள் மற்றும் காய்கறிகள், பருப்பு வகைகள், டோஃபு மற்றும் கடற்பாசி போன்ற குறைந்த கொழுப்பு, குறைந்த உப்பு கொண்ட உணவுகள் உள்ளன. ஜப்பான் உலகின் மிக வேகமாக வயதாகி வரும் சமூகங்களில் ஒன்றாகும். குறைந்து வரும் கருவுறுதல் மற்றும் அதிகரித்து வரும் ஆயுட்காலம் ஆகியவை மக்கள் தொகை சுருக்கத்தை துரிதப்படுத்துகின்றன. ஒகினாவாவின் வடக்கு பகுதியில் ஆசியாவின் மிகப்பெரிய மிதவெப்ப மண்டல மழைக்காடுகளில் ஒன்றான என்பாரு உள்ளது. அழிவின் விளிம்பில் உள்ள பறக்க இயலாத சிறிய பறவையான என்பாரு குயினா என்ற உள்ளூர் இனம் சிறிய எண்ணிக்கையில் இங்கு உள்ளது. மிகவும் அருகி வரும் ஒகினாவா மரங்கொத்தியும் இந்த தீவுக்கு மட்டுமே உரியது. தேங்காய் நண்டு ஒகினாவா மற்றும் ரியுக்யூ தீவுகளின் மிகப்பெரிய நண்டு. அதிகப்படியான வேட்டையாடுதல் காரணமாக இது அழிந்து வருகிறது. ஒகினாவாவை சுற்றி அழிந்து வரும் கடற்பசுக்களின் ஒரு சிறிய கூட்டம் வாழ்கிறது. இதன் எண்ணிக்கை 50 வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது.